ஹிந்தி ஊடகங்களில் ஒரு முக்கியமான செய்தி வந்துக்கிட்டு இருக்குங்க. அதாவது நம்ம கிரிக்கெட் காட் சச்சின் டெண்டுல்கர் கண் கலங்கி சில பதிவுகளை வெளியிட்டிருக்கிறதா சோசியல் மீடியாவில் சில செய்திகள் வந்திருக்குங்க. அதாவது தேசிய விளையாட்டு இந்திய டீம் வந்துட்டு உங்களால் அழியப் போகிறது, அதாவது இந்தியன் ரசிகர்களால் அழியப் போகிறது, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் ஒரே ஒரு அதாவது டேக் லைனை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. நான் உங்களுக்கு எளிதாக புரிய வைக்கிறேன். விஜய் நடித்த யூத் படம் பார்த்துருப்பீங்க, நம்ம தளபதி நடித்த படம். அதில் சந்தோஷம் சந்தோஷம்னு ஒரு சாங் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு வரி இருக்குங்க. ஆதியில் ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே, அவன் ஆசை போலவே இந்த பூமி அமையலையே. ஆண்டவன் படைச்ச பூமியே அவரோட ஆசை மாதிரி அமையலை. ஓகேவா? இப்படி ஆண்டவனுக்கே தவறு நடக்கும்போது ஹியூமன் பீயிங்க்கு வந்துட்டு தவறு நடக்கிறது எளிதுதாங்க. தவறை மன்னிக்கிறதா பெரிய மனுஷத்தன்மை. அதாவது ஹர்திக் பாண்டியா தவறு பண்ணிட்டாரு. குஜராத் டீம்லேருந்து இங்கே வந்திருக்கக்கூடாது. மும்பை ஓனரும் அந்த மாதிரி ஒரு தவறு பண்ணியிருக்கக்கூடாது. அது தவறு தான். தவறு பண்ணிட்டான், அதுக்காண்டி அவனை அப்படியே திட்டிக்கிட்டே இருக்கலாமா? அதை நிராகரிச்சுட்டு அவனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவன் வந்துட்டு எம்ஐ பிளேயர் கிடையாது, நம்ம இந்தியன் பிளேயர், தேசிய பிளேயர். T20 வேர்ல்டு கப் நெருங்கிருச்சா, ஐபிஎல் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஐபிஎல் முடிஞ்சவொன்னே T20 வேர்ல்டு கப் ஜூனில். நம்ம T20 வேர்ல்டு கப் வின் பண்ணோம்னா, அதாவது ஒரு கை தொட்டினா ஓசை வராதுங்க, 2 கை தட்டினா தான் ஓசை வரும். கூட்டு செங்கிலி தான், 11 பேர் சேர்ந்த விளையாட்டு தான் கிரிக்கெட்டு. நீங்கள் இன்றைக்கி ஹர்திக் பாண்டியா இப்படி பூவிங் பண்ண அதாவது இதை எதை தாக்கும்னா T20 வேர்ல்டு கப்பே இந்திய டீமை கொலாப்ஸ் பண்ணும். தயவு செய்து வந்துட்டு ரசிகர்கள் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா கிரிக்கெட் கார்டு மனசுலேருந்து பேசுகிறாருங்க. தப்பு பண்ணிட்டான், உண்மைதான். அந்த தவறுக்கு மன்னிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி நினச்சி ஹர்திக் பாண்டியாவை மன்னிச்சிருங்க. அவருக்கு வந்துட்டு வில் சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. ஹர்திக் பாண்டியாவை தனித்து விடப்பட்டிருக்காங்களாமா. அதாவது வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. சில சீனியர் பிளேயர்கள், அதாவது ஓப்பனாகவே சொல்லிட்டாருங்க, பும்ரா அண்டு ரோஹித் சர்மாவுக்கு இவர் இங்கே வந்தது பிடிக்கல, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் களத்தில் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் இவரை நிராகரிக்கிறாங்க. இவரை தனித்து விடப்பட்டிருக்காங்களாமா. ரொம்ப அதாவது மனநொந்து அழுதி இருக்காருங்க சச்சின் டெண்டுல்கர் கிட்ட ஹர்திக் பாண்டியா. நான் இதை நினச்சலாம் வந்துட்டு வரலங்க, நான் இந்த டீமில் விளையாண்டுருக்கேன், என்னை வளர்த்து விட்டவங்க, அதனால வந்துட்டேன். பட் நானும் நம்பிக்கை துரோகம் ஜிடி டீமுக்கு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், அது தவறு தான். ஆனால் இதுக்கு மன்னிப்பே இல்லையா சச்சின் அப்படின்னு கேட்டிருக்காருங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில். என்னை ரோஹித் சர்மாவே இப்படி தனித்து விடுறாரு, பும்ரா தனித்து விடுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, தாங்க முடியலை அப்படின்னு மனசில் இருந்து உடஞ்சி பேசியிருக்காரு. நினச்சி பாருங்க, ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் இப்படி அழும்போது, ரோஹித் சர்மா பும்ராவுக்கு இவரை பிடிக்காத போது இவங்க தான் T20 வேர்ல்டு கப் பயணிக்க போகிறாங்க வர்ற ஜூன் மந்த். ஓகேவா? அப்போ இந்திய டீமோட லட்சணம் என்னன்னு பார்த்துக்குங்க. ஃபேன்ஸும் இப்படி அவரை கடுமையாக முழக்கம் பெறுறதுனால ஹர்திக் பாண்டியாவை அவரோட பர்ஃபார்மன்ஸே வெளியே கொண்டு வர முடியாது. இதைத்தான் சொல்லியிருக்காரு. T20 வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ணனா ரசிகர்கள் கையில் தான் இருக்குது. அடுத்து மும்பை டீமில் ஹர்திக் பாண்டியா களமிறங்கும் போது டெஃபினட்டாக நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். இது கிரிக்கெட் கார்டு சச்சின் வைக்கிற வேண்டுகோள் என்று கொஞ்சம் கண்கலங்கி பதிவிட்டிருக்காருங்க. ஐபிஎல்லில் நீங்கள் அவரை திட்டதான் நினச்சி T20 வேர்ல்டு கப் இந்திய டீம் அழிச்சிடாதீங்கன்னு செம்ம பாயிண்டை பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம கிரிக்கெட் கார்டு சச்சின் டெண்டுல்கர் உண்மையை பேசுவாருங்க. மேலும் அவர் ஹர்திக் பாண்டியா கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்ஐ டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட நீ கேப்டன் பண்ணாத, அதாவது சக பிளேயராகவே விளையாடு. அண்டு ஒரு பாட்டு இருக்கு இல்லையாங்க, சின்ன பொண்ணு வேணாமாமா, பெரிய பொண்ணு வேணாமாமா, அத்தை மட்டும் போது மாமா, ஏன் மக்கு மாமா, அந்த மாதிரி. இப்போ மும்பை டீம் கேப்டன் அடுத்த மேட்ச் வந்துட்டு பும்ராவும் கிடையாது, ரோஹித் சர்மாவும் கிடையாது, அண்டு ஹர்திக் பாண்டியாவும் கிடையாது. அப்போ யார் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, சூரியகுமார் யாதவ் ஃபிட்டுங்க. அவர் வந்துட்டு மும்பை டீமை ஜாயின் பண்ணிட்டார், மும்பை கேம்பில் இணைந்துட்டார். சூரியகுமார் யாதவ் கைக்கு கேப்டன்ஷிப் போகிறது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. இந்த முடிவை அதாவது ஒருங்கிணைந்து நம்ம சச்சின் தான் எம்ஐடி மேனேஜ்மெண்ட்டை எடுக்க வச்சிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. ஹர்திக் பாண்டியா குறித்து உருக்கமான பதிவை வெளியிட்டிருக்காருங்க சச்சின் சொன்ன பாயிண்ட் வந்துட்டு சரியா, என்னை பொறுத்தவரை 100% ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா கரெக்டுன்னு தாங்க சொல்லுவேன். உங்களோட கருத்தையும் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்.